அடியே, அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு வந்த நாள்ல இருந்து எனக்கு குடைச்சலா குடுக்கிய. இன்னையோட நீங்க செத்திய. எவ்வளவு நாள் நானும் பொறுமையா இருக்கிறது. இன்னைக்கு மாட்டு நடி நகையோட உன்னை கையும் களவுமா பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. அக்காக்காரி முன்னாடியே தங்கச்சிக்காரி அவமானப்பட்டு கூனி குறுகி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அது தாண்டி என் ஆசை. நானும் பொறுமையா போனா போகுதுன்னு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன். ஆனா உங்க அழிச்சாட்டியம் தாங்க முடியல. இவ வந்ததுல இருந்தே என் மரியாதை போச்சு. இந்த வீட்டில் நண்டு சிண்டு கூட என்ன மதிக்க மாட்டுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. இன்னைக்கு இவளுக்கு நடக்கிற அவமரியாதைய யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன பண்ணலாம்? இந்நேரம் இதை எங்க கொண்டு வைக்கலாம்? எப்படியும் புருஷனும் பொண்டாட்டியும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவ ரூமில் எங்கேயாவது பதுக்கி வைப்போம். வச்சுட்டு நாம் குளிக்க போயிருந்தோம். அந்த நேரம் பார்த்து நகையை காணும். வந்து பார்த்தா நகை இல்லைன்னு சொல்லிடலாம். என்னாச்சு? இந்த பெரிய அண்ணி சரியில்லை. ஏதோ திருட்டு வேலை பார்க்குறாங்க. ஏன் பயந்து பயந்து இப்படி சின்ன அண்ணி ரூமுக்குள்ள எட்டி பார்க்குறாங்க? என்ன பண்ண போறாங்க என்னன்னு பார்ப்போம். இதுதான் சரியான சந்தர்ப்பம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பவே கொண்டு மறைச்சு வச்சுட்டு வந்துடுவோம். அடப்பாவுமே, உள்ள போயிட்டாங்களே. எதுக்காக அங்க போறாங்க? என்ன பண்ண போறாங்க என்னன்னு பார்ப்போம். பாவம் சின்ன அண்ணி, இவங்க எதையாவது பண்ணிட்டு அம்மா கிட்ட அவங்கள மாட்டி விட போறாங்களா இருக்கும். சனி பீரோலெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. எங்கே கட்டிலுக்கு அடியில் வைக்கலான்னு பார்த்தா இந்த மெத்தையை நகட்டுறதுக்குள்ளேயும் படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. பேசாமல் இந்த அழுக்கு குடையிலையே வச்சுட்டு போயிடுவோம். இதுதான் ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இது மேலே கூட 2 துணியை போடுவோம். எப்பா, இப்போதான் நகை இருக்கிறது தெரியல. வரட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ கையும் களவுமா மாட்டு வெடி. அப்புறம் இருக்கு உனக்கு. இங்கே தானே வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அவங்க பிசாட்டி வந்தாங்க போயிட்டாங்க. ஒருவேளை சின்ன அண்ணியை தேடி வந்திருப்பாங்களோ? அப்படி வந்த மாதிரி தெரியலையே. அங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டுலாம் வந்தாங்க. என்னவா இருக்கும்? ஐயோ கடவுளே, என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. எனக்கு பயமாலாம் இருக்கு. என்னாச்சுக்கா? ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? ஏன் ரூம்ல என்ன பண்ற? என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்னு தானே கேக்குறேன், என்னன்னு சொல்லு. சொன்னா தானே தெரியும். இல்லடா தம்பி, அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ அக்கா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொன்னா தானே தெரியும், சொல்லுக்கா. இல்லடா, கொஞ்ச நாளாவே பெரிய அண்ணி நடந்துக்கிறதே சரியில்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு உன் ரூமுக்கு வந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல. பீரோவை இழுத்து பார்த்தேன், பீரோ பூட்டி இருக்கு. அப்போ இங்க என்னமோ பண்ணதுக்காக வந்திருக்காங்க. என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் பொண்டாட்டியே எதுலயோ மாட்டி விட போறாங்கடா. என்னக்கா நீ என்ன லூசா? ஏன் பொண்டாட்டியே என்னத்த மாட்டி விட போறாங்க? அவளை அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறது உண்மைதான். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? அப்படிலாம் ஒன்னும் பண்ணிட மாட்டாங்க. இல்லடா, எனக்கு மனசு நெருடலா இருக்கு. கொஞ்சம் வேகமா ரூம்குள்ள தேடுடா ப்ளீஸ். ஐயோ அக்கா, என்னத்தன்னு சொன்னா தானே தெரியும். நீ பிசாடி தேடுனா என்னத்த தேடுறது? தெரியலடா, எதையாவது ஒளிச்சு வச்சுட்டு ஒருவேளை உன் பொண்டாட்டியை மாட்டி விட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்க. பொண்டாட்டி எதையாவது வச்சு அதை இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலடா. ஐயோ அக்கா, கூலா இரு. ஏன் படபடங்குற? அவளுக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரி, உனக்காக நான் என்னன்னு தேடுறேன், பொறு. சீக்கிரம்டா, டைம் இல்ல. அவங்க ஏதோ பண்ணதான் வந்திருக்காங்க. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் பாருடா. பொறுமையா இருக்கா? பீரோல லாக் பண்ணிருக்கா. வேற
இங்க ஷூ ஸ்டாண்டு தான் இருக்கு, அதுல எதுவும் இல்ல. என்னத்த பார்க்க சொல்ற? அக்கா, இந்த கபோர்டும் பூட்டி இருக்கு, இங்க வேற எதுவுமே இல்லையே, எங்கன்னு தேட சொல்ற? டேய் இங்க வா, இந்த கிளாத் எல்லாம் கொட்டி இருக்கு பாரு, இதை எடுத்து கவத்து போட்டுட்டு பாரு. ஐயோ அக்கா, இது அழுக்கு கூட. துணிய அவுத்து இதுல போட்டு வச்சிருக்கா வாஷ் பண்றதுக்காக. இதுல என்ன இருக்க போகுது? சொன்னா கேளுடா, பாரு முதல்ல. சரி, பொறுமையா இரு. அக்கா, நீ சொன்ன மாதிரி ஏதோ நகை மாதிரி தெரியுதுக்கா. சீக்கிரம்டா, அதை எடுடா. ஆமாக்கா, வைர நெக்லஸ்கா. டேய் பார்த்துக்கிட்டே இருக்காதே, நான் தான் சொன்னேன்ல, சீக்கிரம் எடு. என்னக்கா இது? இது யாரோட நகை? யாரோடதுன்னு கேட்டனா, எல்லாம் அவங்களோட தான். பாரு எம்புட்டு திருட்டு புத்தின்னு. இத கொண்டாந்து இங்க ஒளிச்சு வைக்கதான் அங்கிட்ட இங்கிட்ட வேவு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அரைஞ்சி அவங்க பல்ல கலத்தனம் போல இருக்குடா. ஏங்க அவங்களுக்கு இவ்வளவு கெட்ட புத்தி? நான் இப்பவே போய் என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட விசாரிக்கிறேன். இல்லடா, பொறுமையா இரு. இந்த நகையை வச்சுதானே இம்புட்டு ஆட்டமும் காட்டினாங்க. இப்ப அந்த நகையை என்கிட்ட கொடு. இந்த நகையை காணாம அவங்க திண்டாடணும். அவங்கள ஒரு மாசமாவது நாம அழ வைக்கணும். அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க வருத்தப்படணும். அது வரைக்கும் இந்த நகையை என்கிட்ட கொடு, என்கிட்டயே இருக்கட்டும். அதெல்லாம் சரிக்கா. பின்ன நகையே ஏற்கனவே காணாம போச்சுன்னு என் பொண்டாட்டி மேல பழி சொன்னவங்க இத காணும்னு இன்னும் பழி சொல்ல மாட்டாங்களா? சொல்லட்டும். எடுத்து மறைச்சு வச்சவங்களுக்கு தானே வலிக்கும். வலிக்கட்டும்டா, நல்ல வலிக்கணும். அவங்க அவஸ்தைப்படணும். நிரந்தரமா இந்த நகையை காணும்னு அவங்க திண்டாடணும். அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இந்த நகை கிடைக்க கூடாது. இந்த நகையை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட குடுடா. அக்கா, இதனால நீ மாட்டிக்கிடுவ. வேண்டாங்க்கா. நான் மாட்ட மாட்டேன். குடு. இந்த நகைய காணும்னு அவங்க தங்கச்சி கிட்ட அவங்க அவமானப்படணும். கூனி குறுகி நிக்கணும். எந்த அக்காவையும் தங்கச்சியும் பிரிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க 2 பேரும் பிரியணும். அதுக்கு இந்த நகைய நாம காணாம பண்ணணும். இந்த நகையை என்கிட்ட குடு. என் மேல திருட்டு பழி போட முடியாது. என் மேல பழி போட்டா அம்மா அவங்கள சும்மா விடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். திருடனவனுக்கு தேள் கொட்டின மாதிரி அவங்களுக்கு கொட்டணும். அங்கேயும் முடியாம இங்கேயும் முடியாம ஐயோ நான் தான் ஒளிச்சு வச்சேன், காணாம போச்சுன்னு அவங்க வாயால சொல்லணும். அது வரைக்கும் இந்த நகை என்கிட்ட இருக்கட்டும். குடு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ உன் வேலைய பாரு. சரிக்கா. இந்த விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உன் பொண்டாட்டிக்கும் தெரிய வேண்டாம். இந்த குடும்பத்தை நாசமாக்க நினைச்ச அவங்க அவமானப்பட்டு இனிமே கூனி குறுகி நிக்கணும். எவ்வளவு கெட்ட புத்தி. கண்டிப்பா சொல்ல மாட்டேக்கா. அவ சாப்பிட்டுட்டு வந்துருவா. நீ கிளம்பு. சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா தூங்கு. உனக்கு எந்த கஷ்டமும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன்டா. அக்கா எப்பவும் உனக்கு உறுதுணையா இருப்பேன். சரிக்கா. என்ன ஐயாக்கு இன்னைக்கு பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீரு. எதுக்கு இந்த உபசரிப்பு? டேய்
என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு, ஜூஸும் கையுமா வந்திருக்க. எதுக்கு இந்த ஐஸ்ன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன்னாடுள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அட பாவி பயல, எல்லாம் ஒரு நடிப்பு, உலக மகா நடிப்புடா. எம்மா, இவன் நடிக்கிறாமா? நம்பாத, உன் கால வாடி விட்டுருவான். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. சை, பாட்டு பாடி அம்மாவை ஐஸால வைக்கிற. எதுக்குள்ள இப்ப ஜூஸ் போட்டுட்டு வந்த? என்னத்துக்கு இப்ப அம்மாவை ஐஸ் வைக்கிற சொல்லு. பாட்டியாமா, இந்த அஸ்வினை கொலவெறி ஆட்டுறாங்க. அஸ்வினை நல்லவனா இருக்கணும்னு நினைச்சாலும் யாரும் இருக்க விடுறது கிடையாது. என்னை எப்படிலாம் பேசுறான்னு நீயே பார்த்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், சும்மா பேச மாட்டாதேரும். இப்ப என்னத்துக்கு பாட்டு படிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட வந்து ஜூஸ் கொடுத்த? அத சொல்லு. இத்தனை நாளும் அம்மா சாப்பிட்டுச்சான்னு கூட கேட்க மாட்டேன். இப்ப என்னத்துக்குள்ள ஜூஸ் போட்டுட்டு வந்த? சொல்லு. சொல்லு சொல்லுனா என்ன சொல்றது? அம்மா வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கு, தங்கச்சி பாப்பா நல்ல சேப்பா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அம்மாக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். உனக்கு ஆமலை ஓடிது. அம்மா, இவன் பேச்ச நம்பாதம்மா, போய் புழுவுறான். இவனுக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? எல்லாரும் டூர் போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு படி இவனாட்டம் வந்து சொல்லுவியால. அதானே பார்த்தேன். ஐயா டூர் போறதுக்காக காசு கேட்க வந்திருக்கீரா? பட்டியா பட்டியா, அஸ்வினை எப்பவுமே நல்லவனாவே எடுக்க விட மாட்டீங்களா? நீங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இப்படிதான். ச்சே, உன்னை நம்பினதுக்கு பேசாம அனிதா அம்மாட்ட போய் இந்நேரம் ஒரு பாட்டை பாடியிருந்தா கூட அனிதா அம்மா மனசாது குளிஞ்சிருப்பா. நீ எதுக்குமே மயங்க மாட்ட. உனக்கு ஐயா பானை ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா உன் படியம்மா வந்த உடனே அவன் பேச்ச கேட்கறியா? என்னடி, என்னாச்சு? என் மவன் என்னத்துக்கு இப்படி கோவம் அடிக்கிறான்? அசுகுட்டி, என்னாச்சுடா? ஆமா, நல்ல அசுகுட்டி புசுகுட்டின்னு அவன் எப்படி அம்மாவை பாட்டு பத்தி ஐஸ் வைக்கிறான்னு தெரியுமா? காலையில எழுந்து ஐயா ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்காரு. என்னன்னு பாடு. நல்ல செடியான ஆளுதான். டூருக்கு போனோம் காசு கொடுன்னு கேட்கறத விட்டுட்டு சும்மா நடிச்சு ஐஸ் வைக்கிறான். இல்ல, உனக்கு எனக்கு பேச்சில்ல, பேசாம போயிடு. உனக்கு கூட இல்ல, நான் ஏதாவது செஞ்சா உனக்கு என்னத்துக்கு இப்படி போடாமல அப்படியே ஆளு நாளுற. என்னாச்சு என் செல்லத்துக்கு? என்னடா, அம்மாக்கெல்லாம் ஜூஸ் கிடையாதா? சரியான ஆளுதாம்ல, உங்க அம்மிக்கு மட்டும் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்க. ஐயோ, நீ வேற போ அனிதாம்மா. முதல்ல உனக்கு தான் ஜூஸ் கொடுக்கலாம்னு வந்தேன். நீ குளிச்சிட்டு இருந்தா. சரி, குளிச்சிட்டு இருக்கியே, தூங்குறவளை எழுப்புமேன்னு இங்க வந்தேன். அதான் பிரச்சனையா போச்சு. பாடு, எப்படி என்னைய போட்டு கொடுக்குறான்னு. என்னமோ நான் டூர் போட்டதுக்காக அவளை ஐஸ் வச்சனா. அவளை பாவம் டயர்டா இருப்பா, தூங்குறாளே, சரி ஜூஸ் கொடுப்போன்னு பார்த்தா என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா? இந்த அசிங்கனுக்கு இதை விட அசிங்கம் எங்கேயுமே இல்ல. ஆமா, படியே இவரு அசிங்கப்பட்டாரு. டேய், சும்மா இரு, அடி வாங்க போற. சரி, அதெல்லாம் போகட்டும். அவன் கிடக்குறான். என் அசுக்குட்டி எங்க டூர் போக போதான்? என்ன, இந்த பள்ளிக்கூடத்துல என்ன மலேசியாவும் சிங்கப்பூருமா கூட்டு போயிடுவாங்க. எங்க கூட்டிட்டு போவாங்க? எங்கேயாவது ஒரு முள்ளக்காடு, அதை விட்டா ஒரு திருச்செந்தூர் இல்ல கன்னியாகுமரி, ஆட எங்க கூட்டிட்டு போயிட போறாங்க? அதுவும் சரிதான். என்ன, அமெரிக்காக்கா கூட்டிட்டு போயிட போறாங்க? இங்க உள்ள ஊரை தான் சுத்தி காட்ட கூட்டிட்டு போவாங்க. சரி, அதுக்கு என்னதுக்கு இவ்வளவு கோவம்? உனக்கு டூருக்கு காசு தானே வேணும், அம்மா தரேன். என்னம்மா சொல்ற? நீ தரியா? ஐயோ, இம்புட்டு நேரம் இவளை பார்த்து பாட்டு படிச்சு என் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன், சரியா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. ஐயோ ஐயோ, என்
பாட்டு ச்சே பிரமாதம்டா. அவன் பாட்டு பாடி எல்லாத்தையும் நாடகம் போடுறான். நீங்க என்னன்னா அவன் சொல்ற எல்லாம் சிரிச்சிட்டே நம்பிட்டு இருப்பீங்களா? போடாம அப்படியே பொங்காத. அனிதாமா வா நம்ம வெளிய போய் பேசிக்குவோம். இங்க இருந்தா இவன் இப்படிதான் போடாம பொங்குவான். ஏண்டா அவன் சின்ன பையன், அவன் சொல்றதெல்லாம் ஒரு இதா எடுத்துக்கிற. டக்குன்னு அவனுக்கு என்ன பாட்டு பாடணும்னு தோணுதுல்ல, நீ ஹும்முன்னு இருந்தா எல்லாம் சரியாகுமா? டேய், டூர் போறதுக்கு காசு கேட்கறதுக்கு வந்திருக்கான், அது ஒரு தப்பா? அவன் கேட்கிற முறை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அவன் அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். நீ இருக்கியே அதானே இந்த உலகத்துல நடிக்கிறவங்களுக்கு தான் நல்ல மதிப்புன்னு தெரிஞ்சு போச்சுமா. நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னைய கண்டா உங்க யாருக்கும் பிடிக்கல. அப்பா ஓடட்டும் இருக்கு. டேய் அருண் செல்லம், யாருக்கும் உன்னை பிடிக்காம இருக்குமா? அவன் அப்படித்தான் என்னத்தையாவது பண்ணுவான். அவன் அனிதா அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி என்னத்தையாவது சீனை போடுவான். ஆனா நீ அப்படி இல்லை, நீ என் செல்லல. இங்க பாரு, அம்மா பாரு, அம்மா உனக்கு டூர் போகிறதுக்கு காசு கொடுக்குறேன், இங்க பாருடா. ஐசம்மா, நான் உன் செல்லம் தானே, உனக்கு என்ன தானே ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும், உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். டாய் பசாம போயிடு, அடிச்சிடுவேன். இவன் அடிக்க அடிக்கும் என் கையை புளியங்க பிடிக்கும். டேய் வாயை மூடிட்டு போறியா? என்னமா வருது? அருண், எப்பவுமே ஒன்னதான் அம்மாக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஐசுமா, நீ எப்பவுமே என் செல்ல அம்மா. நீ எப்பவுமே என் செல்ல அருண் குட்டி. ஆமா, அருண் குட்டி, அழுக்கு குட்டி. டேய் வெடியாட்டாத, வாண்டம்னா அடிச்சு போடுவோம் பாட்டுக்கோ. ஆமா, இவன் அடிக்கிற அடிக்கும் எங்க கையை பூ படிக்கும் பாரு. டேய் உன்னியா? டேய் சண்டை போடாதீங்கடா. சரிம்மா. ஐயோ அத்தை, அத்தை என் நகையை காணுமெத்த, யார் எடுத்தான்னு தெரியலையே. அட பாவி சண்டாளியலா, குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் என் நகையை எடுத்து போட்டாளுவல. அத்தை, அத்தை. ஏய் என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி தார தாரையா கண்ணீர் வடிக்கிற? என்னாச்சுமா, என்னன்னு சொல்லு. ஐயோ அத்தை, நகையை இங்கதான் வச்சுட்டு போனேன், கட்டில பாக்ஸோட வச்சிருந்தேன். ஐயோ ஐயோ, எங்க போச்சுன்னே தெரியல அத்தை. எவ்வளோ திருடிட்டா. நேத்து தானே உங்ககிட்ட காட்டினேன். ஐயோ, இத மாதிரியே நகை பண்ணுன்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் பாவி சண்டாளியே திருடிட்டாளே. ஐயோ அத்தை, என் தங்கச்சிக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? ஐயோ. என்ன சன்னி, ஏன் இப்படி அழுது புலம்புறீங்க? அது ஏன் போனா கேக்குற? நேத்து தான் என் தங்கச்சி கிட்ட இருந்து வைர அட்டிகை வாங்கிட்டு வந்தேன். அத மாதிரியே பண்ணணும்னு வச்சிருந்தேன். அத்தைக்கு கூட தெரியும். இப்பதான் குளிக்க போகும்போது பார்த்துட்டு சரி குளிச்சுட்டு வந்து கடையில கொண்டு போய் செய்ய கொடுப்போம்னு பெட்டில் தான் வச்சுட்டு போனேன். எங்க போச்சுன்னு தெரியல போனா. யாரோ திருடிட்டாங்க போனா. என்ன நீ சொல்றீங்க? நீங்க குளிச்சிட்டு வரதுக்குள்ளயுமா திருடிட்டாங்க? இவ்வளவு வேகமா திருடங்க இந்த ஊர்ல இருக்காங்களா என்ன? ஏட்டி, அவளே நகையை காணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கா, நீ வேற. இல்லம்மா, வீட்டுக்குள்ள வந்து திருடுற அளவுக்கு தைரியம் யாருக்கு வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இவ்வளவு வேகமா திருடங்க எங்க இருக்காங்க? இன்னைக்கு பார்த்து வேலைக்காரம்மாவும் வரல, அவங்கள குறை சொல்லலாம். அவங்க வராம போயிட்டாங்க, அப்புறம் யார குறை சொல்றது? என்ன போனா நீ, வேலைக்காரங்க மட்டும்தான் திருடுவாங்களா? வேற யாரும் திருட மாட்டாங்களா? ஐயோ அண்ணி, ஈஸியா வேலைக்காரங்க மேலதானே பழிய போடுவோம். அதுக்காக சொல்ல வந்தேன். சொல்லுங்க நீங்களே, நீங்க தான் சரியா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. யார் மேல பழி போடலாம்? ஏன் போனா இப்படி எல்லாம் பேசுற? நீ என்னையே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. என்ன சன்னி, எதுக்காக இப்படி அழுறாங்க? அது ஒண்ணும் இல்ல நீ, அவங்க நகையை காணுமா, குளிச்சிட்டு வர்றதுக்குள்ளயும் காணாம போயிட்டுன்னு அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு? வீட்டுக்குள்ள வச்ச நகை எங்க போவோம்? கை மறந்து வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க. முதல்ல ஒழுங்கா உங்க ரூம்ல தேடுங்க. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. நான் வச்சவளுக்கு மறந்துருமா என்ன? யாரோ வேணும்னே திருடி இருக்காங்க. அத்தை, இந்த வீட்ல எல்லா ரூமையும் செக் பண்ணணும். அதப்படி எல்லாரும் திருடங்களா என்ன?
வச்சவங்களுக்கு தான் சரியா தெரியும் யார் ரூம்ல இருக்குன்னு. என்ன போனா நீ வந்ததுல இருந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல நீ யாரு மேலேயாவது திருட்டு பழி போடுறீங்களோன்னு நினைச்சேன். இங்க பாரு போனா, தேவையில்லாம பேசாத. நானே நகையை தொலைச்சிட்டு படப்படுத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏன் போனா தேவையில்லாம பேசுற? அவளுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா அவங்க ரூமை செக் பண்ணி தானே ஆகணும். சரி சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு புதுசா வந்தது நான் தான். வேணும்னா ஏன் ரூமை செக் பண்ணுங்க. ஏன் போனா இப்படி எல்லாம் பேசுற? இத்தனை வருஷமா நீ இங்கதான் இருக்கிற, நீ வர்ற போற. என்னைக்காவது நான் உன் மேல பழி சொல்லியிருக்கனா? நீ எல்லாம் எதையும் எடுக்க மாட்ட. அப்போ நான் எடுத்தேன்னு சொல்ல வர்றீங்களா? நான் ஒன்றும் சொல்லல, ஆனா எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நீதான் வேணும்னே என்கிட்ட விளையாடுறதுக்காக என் நகையை எடுத்து வச்சிருப்பியோன்னு. இங்க பாருங்க, தேவையில்லாம என்ன பத்தி ஏதாவது பேசுனீங்க உங்க நாக்க அறுத்து போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க நகைய நான் எதுக்கு எடுக்க போறேன்? ஏடி நீ எடுக்கலனா ஓ ரூமை செக் பண்ணனும்னா பண்ணிட்டு போறா, உனக்கு ஏன் எரியுது? இங்க பாருங்க, உங்களுக்கு என் மேல சந்தேகம்னா என் ரூமை தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஆனா தேவையில்லாம என் மேல பழி போட்டீங்க, நடக்கிறதே வேற. பாருங்க, நானே நகையை தொலைச்சிட்டு இருக்கேன், என்ன பேச்சு பேசுறானே. இப்ப என்ன, உங்களுக்கு அண்ணி ரூமை செக் பண்ணணும் அவ்வளவுதானே? நானே போய் செக் பண்றேன். ஏம்மா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா என் கூட வா. இங்க பாருமா, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் அழாம இரு. சரிங்க, நல்லா ஒவ்வொரு இடமா செக் பண்ணுங்க. அப்ப நீங்களே சொல்றது எங்க செக் பண்ணணும்னு. என்ன போனா எப்ப பார்த்தாலும் என்னையே கிராஸ் கேள்வி கேக்குற? என்னமோ நான் தான் ஒளிச்சு வச்சுட்டு காணலங்கிற மாதிரிலாம் கேக்குற. ஐயோ அண்ணி, நாங்க தான் செக் பண்றோம்னு சொல்றோம்ல, பின்ன நீங்க அவசரப்பட்டா அப்படித்தான் கேட்க முடியும். ஏய் சண்டை படாம வாங்க. இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், என் ரூம்ல இல்ல, அப்புறம் உங்களுக்கு இருக்கு. ஏன் மேலையா திருட்டு பட்டம் கட்டுறீங்க? இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறீங்கன்னு பாருங்க. வாங்க அண்ணி. அடியே, இன்னைக்கு நீ வசமா மாட்டுவ. அப்புறம் இருக்குடி, என்னைய மிரட்டிட்டு போற. என் கையால உன் கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா, ஐசாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். அம்மாக்கு குலாப் ஜாமுன் எங்கே? ஆச்சரியமா இருக்கு மாமா, நீங்க என்ன தேடுறீங்களா? 2 பொண்ணை டீ கட்டிக்கிட்டு கஷ்டமா இருக்கா மாமா? இன்னொரு பொண்ணை நான் பார்க்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கிறேன். மாமாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்க, சூப்பரா பார்ப்பேன். ஒரு பாட்டு வருது, பாடலாமா? உன்னை பார்த்த பின்புதான் நானாக இல்லையே, உன் நினைவு தெரிந்த நாள் இதுபோல் இல்லையே, ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்த பிறகு என்னை நான் மறந்தேன். என்னோட ஆசை மாமாவுக்கான அரவிந்த் மாமா, ரொம்ப நாளாக நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். குரலுக்கு சொந்தக்காரங்களை பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்கு நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன சாந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீ பாட்டு சூப்பராக பாடியிருக்க, ஆனால் அதே பாட்டை எனக்கு திருப்பி பாட தெரியல. என் குரலுக்கு சொந்தக்காரங்களை பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாரும் இந்தியா வந்த பிறகு ஒரு நாள் பார்க்கலாம், ஓகேவா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீ சாப்பிட்டியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உடம்பு எப்படி இருக்குது? பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? இந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ அக்கா. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தானுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறீங்களா? சூப்பர் சூப்பர், பாருங்க பாருங்க. அப்புறம் பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? எப்படி இருக்கீங்க? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க இன்னைக்கு சிக்கன் கறி சாப்பிட்டோம். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு குலாப் ஜாமுன் வேணுமா? கண்டிப்பா தரேன், சரியா? நீங்க இங்க வாங்க, எனக்கு ஸ்வீட்
ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் கறி. நீ என்ன சாப்பிட்ட? ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், மாமா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லம்மா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி மோர் ரசம், அவியல், ஆம்லெட், உப்பு கண்டம், அப்பளம். மாமா உங்களுக்கு ஒரு தூது விட்டேன். மேகக்காட்டு விழியா வந்துச்சா சொல்லுன்னு பாடியிருக்க. சூப்பர்மா. நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கீங்க. சூப்பராக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச்மா. பட்டுக்குட்டி, புஜுக்குட்டி, ரயிலுக்குட்டி, மாமா ஐ லவ் யூ ஸோ மச். உம்மான்னு சொல்லியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூம்மா. மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன், அந்த மேகக்காத்து வழியா வந்துச்சா சொல்லு. என்ன ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க சார்பா நான் அந்த பாட்டை பாடி பார்த்தேன். ஆனா உங்களவுக்கு எனக்கு பாட தெரியல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் கறி. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இப்போ கமெண்ட் சொல்கிறோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க. எங்கள் அப்பாவுக்கு தூத்துக்குடி, எங்கள் அம்மா 2 பேருக்குமே திருநெல்வேலி தான். நாங்கள் திருநெல்வேலி தான். ஓகேவா? நீங்கள் தென்காசி பக்கம் கடைநல்லூர்னு சொன்னதா இந்த அடனுக்கும் ஞாபகம். கரெக்டா? ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நாங்கள் தென்காசி வந்தா உங்களை பார்க்க வரோம். சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. இந்த முட்டை கனியை பார்க்க கோவமா வரத பிடிக்கல. ஐ ஹேட் யூ. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், சூப்பராக பேசுகிறீங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, அனிதாம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, ஹாய் பட்டுக்குட்டி, தங்க குட்டீஸ், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. பை பிரகாஷ் அப்பா. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். எங்கள் எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா அண்ட் சேடாக இருக்கிறதா சொன்னாங்க. மை அரவிந்த் மாமாவுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறேன். கொஞ்சி பேசிட வேணா சாங் மை மாமாக்கு. அரவிந்த் மாமா, தூத்துக்குடி வந்துட்டு கொழுந்தியால பார்க்காம போயிட்டீங்க. ஒரு ஃபோன் பண்ணி இருக்கலாம் மாமா. எல்லாரும் ஹோம் வாங்க. சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தரேன், வாங்க எல்லாரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக உன்னை பார்க்க வர்றோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஊருக்கு வந்தாலே ஒரே பிஸியாகிடுறோம். அங்கே இங்கேன்னு எங்கேயாவது போனால் டைமே கிடைக்க மாட்டேங்குது. வீடியோவே 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்க தான் போட வேண்டியதாக போச்சு. சாரிம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. எங்கே இருந்தாலும் உங்கள் எல்லாரும் ஞாபகத்தோடு தான் இருக்கிறேன் மாமா. ஐ லவ் யூ. ஹாய் பிரகாஷண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஐ லவ் யூம்மா. என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு தரீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஒரு நாள் வந்து ஒரு பிடி பிடிக்கிறேன். சரியா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் அன்பை பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ அக்கா. சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியா? பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. ஐ லவ் யூ. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சூர்யா அண்ணா எப்படி இருக்கீங்க? பிரகாஷ் அப்பா எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க?
ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அருண்செல்லம், பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, புஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, அஸ்வின் தங்கம், அஸ்வின் குட்டி, மயிலுக்குட்டி, அம்முக்குட்டி, அம்மு பேபி, செல்லக்குட்டி, அஸ்வின், அருண், லவ்லி, ஐ லவ் யூ தங்கம், குண்டு குண்டு குலாப் ஜாமுன், அருண் குட்டி, அஸ்வின் குட்டி, உங்கள் 2 பேரோட கண்ணு மாதிரியே குண்டு குண்டா குலாப் ஜாமுன். ஐ லவ் யூ, எனக்கு வேணும், தர்றீங்களா? இல்லையா நான் அழுதுடுவேன். அஸ்வின் தங்கம், அருண் தங்கம், பட்டுக்குட்டி, வீடியோ 2 பேரும் வேற லெவல். அத்தான் ஐ லவ் யூ பாட்டு செம்ம மாசாக இருந்துச்சு. செம்ம ஸ்பாட்டு தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிச்சு. எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் அழகாக அருமையாக இருக்குது. அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ, அனிதா ஐ லவ் யூ, ஐஸ்வர்யா ஐ லவ் யூ, வீடியோவுக்கு நன்றி, உமா உமான்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். அஸ்வின் தங்கம், அருண் தங்கம், நாட்டில் எல்லோரும் நல்லபடியாக இருக்காங்க. அக்கா அண்ணா அப்பா எல்லோரும் நல்லா இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன். கால் பண்ணு, எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, நல்லபடியாக உடம்ப பார்த்துக்கோங்க. தலைவலிக்குன்னு சொன்னாங்க அம்மா, எப்படி இருக்குன்னு கேளுங்க. நீங்கள் எல்லாம் பிஸியாக இருப்பீங்கன்னு தான் நானும் டைப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன். பரவாயில்ல, எல்லோரும் பேசும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஸ்வீட் லவ்லி ஃபேமிலி ஐ லவ் யூ, ஸ்வீட் மை ஃபேமிலி, மை டியர் ஃபேமிலி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்கள் கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. தலைவலிலாம் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கோம். என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா, மை டியர் ஃபேமிலி. சூப்பர் அக்கா, எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, ஊரில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்க குட்டி, பட்டு குட்டி, ரயில் குட்டி, புச்சு குட்டி, மயில் குட்டி, செல்ல அம்மு பேபி, செல்ல குட்டி எப்படி இருக்குது? எல்லா குட்டியும் நல்லா இருக்கா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? அப்பா எப்படி இருக்காங்க? படியம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் மாஸ்லம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். செல்ல குட்டி என்ன பண்ணுது? சாப்பிட்டுச்சா? ஊர்ல அண்ணே, அப்பா, பெரியம்மா, ஆச்சி எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? அஸ்வினி எல்லாரையும் கேட்டான். எல்லாரும் அஸ்வினை பார்த்து ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய், நல்ல ஸ்டோரி. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா. அஸ்வின், நீ குலாப் ஜாமுன் சாப்பிடுவதை பார்த்து ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்ட போல இருக்கு. நீ அண்ணாவிடம் சண்டை போடுறது ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி, நான் ஊருக்கு போயிருந்தேன், அதனால தான் பாட்டியால் கமெண்ட் போட முடியலை. சாரிடா செல்லக்குட்டி, உங்கள் 2 பேரையும் பாட்டி ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. உங்கள் அன்பை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஊருக்கு போயிருந்தீங்களா? அதானே கமெண்ட் வரலன்னு பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. பேத்திங்க பேருங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கம்மா. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? ஐ லவ் யூ அம்மா. தேங்க்யூம்மா. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஊர்ல இருந்து வந்தீங்களா? அருணை தேடினீங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஊர்ல அண்ணா அக்கா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஐ லவ் யூ ஆச்சி. ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் அண்ணன்ட்ட சண்டை போட்டது நல்லா இருந்துச்சா? பார்த்து ரசிச்சீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ லவ் யூ ஆச்சி. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? எபிசோட் வெரி ஜோவியல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். மாமா சாங் வேற லெவல்னு போட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. மாமாவோட வாய்ஸ் சாங்கில் கேட்ட எனக்கே சிரிப்பு வந்துருச்சு, அதனால தான் சிரித்தேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா.
ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எபிசோடு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமாவோட பாட்டை பார்த்து ரசிச்சிங்களா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much. ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த முட்டை கண்ணிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுங்க. பார்க்க கடுப்பாக இருக்கு. அஸ்வின் செல்லம், குலாப் ஜாமுன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அப்பா அடிக்கடி கேட்ரஸ் வேலைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு குலாப் ஜாமுன் கொண்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா பாட்டு சூப்பர். அண்ணா டேக் கேர். அக்கா அயன் டிவி பார்த்துட்டு இருக்கான், நல்லா இருக்கான். நான் அப்பா 2 பேரும் நல்லா இருக்கோம். ட்ரெஸ்ஸு சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் அடிக்கடி உங்களுக்கு குலாப் ஜாமுன் வாங்கி தருவாங்களா? நல்லா ஐஸ் வைக்கிறாங்க அண்ணன் உங்களை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? தினம் தினம் குலாப் ஜாமுன் கிடைக்கும் போல இருக்கு. மொத்த லவ்வையும் கொட்டி எங்க அண்ணன் உங்களுக்காக குலாப் ஜாமுன் கொடுக்குறாங்க போல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் குலாப் ஜாமுன் பிடிக்குமா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு குலாப் ஜாமுன் தரேன். குலாப் ஜாமுன் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா? ஐ லவ் யூ அம்மா. அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க, ஐயனை கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் முட்டைக்கனி, உன் தங்கச்சி மட்டும் சனியன் இல்லையே, நீயும் சிலுப்பட்ட மாதிரி தான் இருக்க. நீ தான் மாற்றணும் அதை. எந்த உலகமே பார்க்கணும், நீ தான் மாட்டணும் அதை, இந்த உலகமே பார்க்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்கீங்க. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய கதை சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேத் ஹோஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் பியூட்டிஃபுல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் தமிழ் வர்சஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அண்ணா? மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன், நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இன்னைக்கு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.